யூ ரீட், அதாவது எதுவுமே வந்து பிடிக்காது. இப்போ அப்புறமா வந்து செய்ய 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 அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிடும். வென் யூ டூ எனி திங் கண்டினியூஸ்லி, சில பேர் சொல்லுவாங்க ஒரு 21 நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா இட் பிகம்ஸ் அன் ஹேபிட். அண்டர்ஸ்டுட்? ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வென் யூ ரீட், அதாவது எனக்கு ஐயோ படிக்கிறதா ரொம்ப கஷ்டமான வேலை கிடையவே கிடையாது. உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை எதுனா படிக்கிறது தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது நான் சொல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்ஸில் சொல்லும் போதும், இப்போ நம்ம ஐஜியாக இருந்தார் இல்லையா சைலேந்திர பாபு சார், அவர் சொன்னது தான், படிக்கிறது மாதிரி ஈஸியான வேலை வந்து எதுவுமே கிடையாது. பிகாஸ் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, பேரண்ட்டு சாப்பாடு போடுறாங்க, எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும், அவ்வளோதான். ஸோ கண்டினியூஸாக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ அட்லீஸ்ட் 6 இயர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், படித்து ஒரு ஜாப், ஒரு நல்ல செக்யூர்டு ஜாப், இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக த லைஃப் வில் கோ ஆன் ஸ்மூத்லி. இல்லைன்னா காலத்துக்கும் கஷ்டப்பட்டுருக்கணும். அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஐயோ படிக்கிற காலத்திலே ஒழுங்காக படிச்சிருக்கலாமேனா டைம் கண்டிப்பாக திரும்ப வராது. டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் அண்ட் டோன்ட் வேஸ்ட் டைம். வேஸ்ட் டைம்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். டோன்ட் கில் டைம். ஓகே, டைம் இஸ் அ கிரேட் கிஃப்ட் கிவன் பை த ஆல்மைட்டி. அண்டர்ஸ்டுட்? ஸோ அது வந்து எவ்ரி மூமெண்ட் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஸோ என்ஜாயிங் த லைஃப் இஸ் ஆல்சோ அனதர் ஆஸ்பெக்ட். நம்ம எல்லோரும் எதுக்கு வாழ்கிறோம்? ஹாப்பியாக இருக்கணும். தட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் விதின். யாரோ நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஹாப்பினஸ், நம்மக்கிட்ட தான் இருந்து வரணும். ஸோ நம்மக்கிட்ட இருந்து வரணும்னா நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து முடிவு பண்ணி இப்படி போனோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் கோ ஆன் ஸ்மூத்லி. ஓகே, நம்ம ஒன்றும் ஒரு பெரிய மில்லியன் கணக்கான வருஷத்துக்கு உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது. Understood? Okay, so when you look into the life, it is a very small thing. ஸோ அந்த சின்ன லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ணி இருக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்மளோட டெவலப்மெண்ட், நம்மளோட எபிலிட்டி, நம்மளோட ஸ்கில், நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ் வச்சுருக்கோம், நம்ம யார்கிட்ட எப்படி பழகிறோம், நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். யூ கேன் கோ டு காட் வித் த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபைனலி.